DRG Kids. கதை மாயாஜால உடுக்க. பிரீத்தம்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரு இருந்துச்சு. அந்த ஊர்ல வினோத் அவரோட வயசான அப்பா கூட வாழ்ந்துட்டு இருந்தாரு. அந்த கிராமத்துல அவரோட வீட்டை மட்டும்தான் மணலால கட்டியிருக்காங்க. ஆனா அது இப்போ முழுசா பாலாயிடுச்சு. மத்தவங்களோட வீடெல்லாம் நல்லபடியா இருக்கு. வினோத் இன்ஜினியரிங் படிச்சிருந்தான். ஆனா அவனுக்கு இது வரைக்கும் வேலை கிடைக்கவே இல்லை. அவனோட நண்பர்கள் எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு. வினோத் இன்டர்வியூ எப்பவும் போய் அட்டென்ட் பண்ணுவான். ஆனா அவனுக்கு எப்பவும் வேலை கிடைக்காது. இப்படி போயிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு சாந்தி அக்கா வராங்க. அடங்கி பாரு வினோத், நீ ஏதோ இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக நகரத்துக்கு போயிருந்தேன்னு நான் கேள்விப்பட்டேனே. ஆமாங்கா போனேன். ஆனா எனக்கு வேலை கிடைக்கவே இல்ல. எதுக்காகப்பா உனக்கு மட்டும் வேலை கிடைக்க மாட்டேங்குது? உன்னோட படிச்ச எல்லாருமே ஊருக்கு போய் இப்ப நல்லாவே செட்டில் ஆயிட்டாங்களேப்பா. நீ மட்டும்தான் இப்படி இருக்க. உன்னை யாரும் வேலையில வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. சாந்தி அக்கா, அவங்க வேலை கொடுக்கலன்னா அதுல வினோத் தப்பு என்ன இருக்கு? ஆனா படிக்கும்போது எல்லாரையும் விட நல்லா படிச்சது வினோத் தானே. ஆனா இப்ப என்ன பண்றது? தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்கும்ல. உண்மைதான், அதையும் பார்த்துதான் ஆகணும். இப்ப என் பையன் தீபக்கே எடுத்துக்கோயேன். அவனுக்கு வேலை கிடைச்சு 4 வருஷம் ஆகுது. நல்லா காசு சம்பாதிக்கிறான். பையன் பிறந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு வினோத் மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்படுறான். ஆனா யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்கல. அப்பா என்ன சொல்றாருன்னா, கண்ணா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் ஒரு சாதாரண விவசாயி தான். ஆனா உன்னை கஷ்டப்பட்டு எதுக்காக படிக்க வச்சேன் தெரியுமா? நீ ஏதாவது ஒரு நல்ல வேலை செய்வேன்னு. நம்ம கிட்ட விவசாயம் பண்ணி வாழ்க்கைய பாத்துக்கிறதுக்கு நம்ம கிட்ட நிலமும் கிடையாதே கண்ணா. அதுவும் இல்லாம எனக்கும் வயசாயிடுச்சு. ஆனா உன்னோட நிலைமைய பாரு. உனக்கு எதிர்காலமே இனிமேதான் இருக்கு. அப்பா, எனக்கு எல்லா விஷயமும் புரியுதுப்பா. ஆனா ஏன்னு தான் தெரியல. நான் இவ்ளோ முயற்சி பண்ணியும் எனக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. நான் கடவுள்கிட்ட எப்பவும் இதை மட்டும்தான் வேண்டிக்கிட்டு இருப்பேன். உனக்கு வேலை கிடைச்சாலே எனக்கு போதும். உன்னோட வாழ்க்கை அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கும். அந்த கடவுள் தான் உனக்கு ஒரு வழியை காட்டணும். அவங்க அப்பா ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாரு. ஏன்னா வினோதுக்கு வேலையே இல்ல. அதே மாதிரி அவனுக்கு கல்யாணமும் ஆகல. வினோத் மறுபடியும் போய் வேலைக்காக இன்டர்வியூ அட்டென்ட் பண்றான். ஆனா எப்பவும் அவனுக்கு வேலை மட்டும் கிடைக்கல. இந்த தடவையும் அவன் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்து பேசாம அமைதியா தூங்குறான். மேல இருக்கிற ஃபேனை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அதே நேரத்துக்கு அங்க அப்பா வராரு. கண்ணா, என்ன ஆச்சுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால உன்னை நான் எதுவும் கேட்க மாட்டேன். ஆனா நான் சொல்றத ஒரே ஒரு தடவை கேளு. ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, போய் பண்ணு. அதத்தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் கிளம்புறேன். வினோத் தலையை குனிஞ்சுக்கிட்டு கண்ல கண்ணீரோட யோசிச்சுட்டு இருக்கான். அப்பா சொல்றதும் உண்மைதானே. ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல. நாளைக்கே நான் ஊருக்கு போய் வேலையை தேடுறேன். அடுத்த நாள் மறுபடியும் நகரத்துக்கு கிளம்பி போறான். ஆனா அவனுக்கு அதிர்ஷ்டமே இல்ல பாவம். இந்த தடவை நிறைய ஆபீஸா போய் அவன் வேலைக்காக தேடுறான். ஆனா யாருமே அவனை வேலையில எடுத்துக்கல. வினோத் ரொம்ப சோகமா அவனுக்குள்ள அவனே பேசிட்டு இருக்கான். பெரிய வேலை தான் எப்படியோ கிடைக்கலன்னு நினைச்சா இப்போ சின்ன வேலையும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன தலை இழுத்துது. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ. ரொம்ப சோகமா ரோட்டோரமா இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்து என்ன யோசிக்கிறானா, நான் இங்கேயே இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்றேன். அப்படியே கொஞ்சம் நேரமும் ஆயிடும். ராத்திரி ஆயிடுச்சுன்னா போதும். யாரு கண்ணிலையும் படாம நான் வீடு போய் சேர்ந்துருவேன். ஏன்னா நான் இப்ப போனா இன்டர்வியூ என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. அவனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப பசிக்குது. ஆனா பாக்கெட்ல வெறும் 50 ரூபாய் தான் இருக்கு. இப்ப நான் ஏதாவது சாப்பிட்டேன்னா அப்போ இந்த 50 ரூபாவும் காலி ஆயிடும். சரி, இப்போ ஒன்று பண்றேன். நான் அந்த கடைக்கு போய் 5 ரூபாய்க்கு கடலை வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் இப்ப சாப்பிட்டு கொஞ்சம் அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வினோத் 5 ரூபாய்க்கு கடலை வாங்கிட்டு மறுபடியும் அதே மரத்து கீழே வந்து உட்கார்ந்துடுறான். அந்த கடலையை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மரத்து பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான உடுக்கைய அவன் பாக்குறான். அரடா, இது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. ஆனா இதோட தலையெடுத்தும் என்ன மாதிரியே தான் இருக்கு. இதையும் யாரும் கண்டுக்கல, என்னையும் கண்டுக்கல. எனக்கும் எந்த வேலையும் இல்ல. அதனால இத வாசிச்சு கொஞ்சம் காசு சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு மனசுக்குள்ளேயே அவன் சிரிச்சுக்கிறான். அந்த உடுக்கையை எடுத்து கையில வச்சுக்கிறான். இது தேவையில்லைன்னு யாரு தூக்கி போட்டு போயிட்டான்னு தெரியலையே. எனக்கு என்ன, நான் இதை என்னோட எடுத்துட்டு போக போறேன்.
அப்படின்னு நினைச்சிட்டு அதை வாசிக்க ஆரம்பிச்சான். அப்போ அதுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேக்குது. இரு வினோத். யார் அது? யார் இப்போ பேசுனது? இத பாரு, நான் எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன், புரிஞ்சுக்க. நான் உன்னை பயன்படுத்துறதுக்காக வரல. ஆனா நீ யாரு? இந்த குரல் எங்க இருந்து கேக்குது? உன் கையில இருக்குல்ல ஒரு உடுக்க, அந்த உடுக்கையே நான் தான்ப்பா. சரி, நான் உன்னை வாசிக்கல, என்ன மன்னிச்சிடு. அட இல்ல வினோத், நான் உன்கிட்ட என்ன சொல்ல நினைக்கிறேனா, உனக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ அது என்கிட்ட சொல்லு, அதை நான் உனக்காக நிறைவேற்றி வைக்கிறேன். நீ சொல்றத நான் எப்படி நம்புறது? என்ன 3 தடவை யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவங்க சொல்ற எல்லாத்தையும் நான் அவங்களுக்காக பண்ணுவேன். ஓ, அப்படியா விஷயம்? அப்ப எனக்கு முதல்ல ஒரு நல்ல சாப்பாடு வேணும். எனக்கு பயங்கரமா பசிக்குது. சரி, அப்போ இந்தா உனக்காக சுவையான சாப்பாடு. வினோத் கண்ணு முன்னாடி சாப்பாடால நிறைஞ்ச ஒரு தட்டு வந்துடுது. வினோத் என்ன சொல்றான்னா, நான் என்ன கேட்டாலும் அத நீ எனக்காக பண்ணி கொடுப்பியா? கண்டிப்பா பண்ணுவேன். உனக்கு என்ன கேட்கணும்னு தோணுதோ கேளு, அதை நான் உனக்கு கண்டிப்பா பண்ணுவேன். நான் உனக்காக தானே வந்திருக்கேன். சரி, முதல்ல நான் இப்போ நல்லா சாப்பிடுறேன், அப்புறம் சொல்றேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வினோத் என்ன சொல்றான்னா, இப்போ என்கிட்ட ரொம்பலாம் பைசா இல்ல. என்னோட கதை எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒவ்வொரு தடவையும் நான் வேலையை தேடி போகும்போது அங்க யாரும் என்ன வேலைக்கு வச்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு இப்போ 30 வயசு ஆயிடுச்சு. நான் என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. உனக்கு என்னெல்லாம் கனவு இருக்கோ அதை எல்லாத்தையுமே சொல்லு, அதை எல்லாத்தையும் உனக்காக நான் பண்றேன். எல்லாத்துக்கும் முன்னாடி நீ முதல்ல என்னோட கிராமத்துல இருக்கிற வீடை சரி பண்ணு. அதே மாதிரி எங்க அப்பாவுக்கு கிராமத்துல நிறைய நிலம் இருக்கிற மாதிரி பண்ணணும். ஏன்னா அவரோட வாழ்க்கை முழுக்க அவர் மத்தவங்களோட நிலத்துல தான் வேலை செஞ்சிருக்காரு. இதோ பாரு, உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன். வேற ஏதாவது இருக்கா கேளு, அதையும் நான் பண்றேன். இங்கேயே எனக்கு ஒரு வீடு இருக்கணும், கார் இருக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கணும். நான் சொந்தமா எனக்குன்னு ஒரு பிசினஸ் வைக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு இருக்கணும். நான் எல்லாருக்கும் வேலை கொடுக்கணும். இது எல்லாத்தையும் உன்னால பண்ண முடியுமா? கண்டிப்பா. நீ கேக்குற எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும், நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்புறம் கடைசி ஆசை என்னன்னா, நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். அப்பதான் என் வாழ்க்கையில எனக்கு எப்போ எந்த கஷ்டம் வந்தாலும் உன்னால எனக்கு வழிகாட்ட முடியும். நீ எனக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கணும். யார் என்ன பார்த்தாலும் என்ன திட்டிட்டு தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த நேரத்துல நீ தான் வந்து எனக்கு உதவி செஞ்ச. அதனால என்னோட ஆசை என்னன்னா, நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். வினோத், நீ என்ன நண்பனா நினைச்சுக்கிட்டு இருக்க, அதனால நானும் முன்ன விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். வினோத் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறான். எல்லாமே மாறி இருந்துச்சு. புது வீடு, நிலம் எல்லாம் கிடைச்சிருச்சு. வீட்டுல அவங்க அப்பா வினோத்காக காத்துட்டு இருக்காரு. பாத்தியா வினோத், எல்லாமே நம்ம வாழ்க்கையில மாறிடுச்சு. நம்ம வீட்டை வந்து பாத்தியா, அதுவும் இல்லாம நிலமும் கிடைச்சிருச்சு. என்னால புரிஞ்சுக்க முடியாத விஷயம் என்னன்னா, என்ன நடக்குதுங்கிறது தான். அப்பா, இத பாத்தீங்களா? இது எல்லாமே இதனாலதான் நடக்குது. நடந்த விஷயத்த வினோத் அப்பா கிட்ட சொல்லிடுறான். என்ன, நான் கதையில மட்டும்தான் எப்பவும் மாயாஜாலம் நடக்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நம்ம வாழ்க்கையிலயும் நடக்கும்னு நான் நினைச்சே பார்க்கல. முதல் தடவையே இதை நான் கேள்விப்படுறேன். அப்பா, நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாயாஜாலம் நடந்திருக்கு. ஆமாண்டா கண்ணா, இத்தனை நாளா நம்ம வேண்டிக்கிட்டு இருந்தத அந்த கடவுள் கேட்டுட்டாரு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நீங்க 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதுல? இத சொன்னீங்கன்னா அப்புறம் பழையபடி எல்லாமே மாறி போயிடும். இல்ல, நாங்க இதை யாருக்கும் சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல போறோம்? அதுக்கப்புறம் வினோத் அவனோட நிலத்திலேயே ஊர்ல ஒரு சுகர் ஃபேக்டரி வச்சுட்டான். அங்க கிராமத்துல இருக்கிற நிறைய பேருக்கு வேலை கொடுத்தான். இப்போ நகரத்துக்கு போயிருந்த அவனோட நண்பர்களும் வந்து அவனோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்பா நிம்மதியா ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்காரு. அட வினோத் கண்ணா, நீ இது எல்லாத்தையும் எப்படிப்பா பண்ண? இந்த ஊரே இப்ப பெருமைப்படுதுன்னா அது கண்டிப்பா உன்னால மட்டும்தான்ப்பா. ஆனா இது எல்லாத்தையும் பண்ற அளவுக்கு உனக்கு பணம் எங்க இருந்து வந்துச்சு? அக்கா, எனக்கு சிட்டில ஒரு பெரிய லாட்டரி அடிச்சது. அதுலதான் எனக்கு இந்த காசெல்லாம் கிடைச்சது. வினோதும் அவங்க அப்பாவும் எல்லாருக்கும் இந்த விஷயத்த தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஊர்ல வினோதுக்கு லாட்டரி அடிச்சிருக்குன்னு, அதனாலதான் அவங்களுக்கு இவ்ளோ காசு கிடைச்சிருக்குன்னு. இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது வினோதும் அங்க இருக்கிற பணக்காரங்கள ஒருத்தனா மாறிட்டான். அதனாலதான் சொல்லுவாங்க, கடவுள் எது கொடுத்தாலும் முழுசா கொடுப்பாருன்னு.